சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே கோவிடோட ரொம்ப ஸ்டார்டிங்கில் நான் எழுதினது தான். அப்போ தான் நான் மகாபாரதம் பார்க்க ஆரம்பித்த புதுசு. அது பார்த்து அதில் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன். சரியா, எங்கள் அப்பாவுக்கு பேசிக்காக ராமாயணம்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க ராமாயணம் எத்தனை வாட்டி எத்தனை சேனலில் சீரியல் எடுத்து போட்டாலும் பார்ப்பாங்க. அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் ராமாயணம். ஆனால் எனக்கு இந்த கோவிட் டைமில் மகாபாரதம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது எதனால் அப்படின்னு தெரியல. அதெல்லாம் பார்த்து எல்லாத்துக்கிட்டேயுமே ஒரு சிமிலரான ஒரு விஷயம் இருந்தது. சரியா, அதை நம்ம எடுத்து பேசலாமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் அதுக்காக சும்மா ஒரு குட்டியாக ஒரு கவிதை எழுதியிருப்பேன். அது என்ன அப்படின்றத முதல்ல படிச்சிடலாம். இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்றத அப்புறமா பார்க்கலாம். இது எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்குது. எதனால் அப்படின்னா, நம்ம இப்போ எழுதுகிறோம், ஜென்னரிக்காக எழுதுகிறோம். ஆனால் இது ஒரு ஸ்பெசிஃபிக்காக எழுதி என்னோடய எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே பரவாயில்ல இவ ஏதோ ஒன்று எழுதுறா அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுத்தது இதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இது வரைக்கும் என்கிட்ட பேசுகிறவங்க பேசாதவங்க எல்லாருமே இந்த பர்டிகுலர் கவிதை நான் என்னோடய வாட்ஸ்அப்லேயோ இன்ஸ்டாலேயோ வைக்கும்போது அவங்க படித்து பார்த்துட்டு இது நல்லா இருக்குது, இது நீ சொல்ல வர்றது கரெக்டான ஒரு விஷயம் அப்படின்றத எனக்கு அப்ரிஷியேட் பண்ணாங்க. அப்போ நான் எழுதுனதுக்கும் இப்போ அதில் இருக்க ஒரு சில வார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாடிஃபை பண்ணியிருப்பேன். சரி, இதை பற்றி ரொம்ப வளன்னு இழுக்க வேணாம். இது என்ன அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். என்னென்னா, கற்பில் சிறந்தவள் கண்ணகி என்போம், கோவலனின் காதலி மாதவியும் தானே. பத்தினி விரதன் ராமன் என்போம், சீதையை காத்தது ராவணனும் தானே. ஒருவனுக்கு ஒருத்தி தர்மம் என்போம், பாண்டவர்கள் பதியானது பாஞ்சால நெருப்பு தானே. சரியது தவறுது எதுவும் இல்லை, நேர்மை இதுதான் என்ற முறையும் இல்லை. ஆக்சுவலாக நான் தர்மம்னு எழுதியிருந்தேன் ஃபஸ்ட்டு. இப்போ இதில் தர்மம் நேர்மை எனக்கு ஏதோ ரெண்டுமே ஒரே அர்த்தந்தானோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தோணுச்சு. அதனால் நான் அந்த தர்மம்ன்றதை நேர்மைன்னு வச்சு ரீப்ளேஸ் பண்ணேன். பட் ஸ்டில் கீழே ப்ராக்கெட்டில் தர்மம்னே போட்டுட்டேன். எதை நீங்கள் எடுத்துக்கணும்னு விரும்புகிறீங்களோ, இப்போ தர்மம் இதுதான் என்ற முறையும் இல்லை, இல்லை நேர்மை இதுதான் என்ற முறையும் இல்லை, என்னது நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. அப்பப்போ இந்த கேமராவோட கீழே இந்த ஸ்க்ரீனோட கீழே பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. ரெக்கார்ட் ஆகுதா, நின்றுச்சா, என்ன கதை அப்படி. சரி, இப்போ இது படித்தோம்ல, இது படித்ததுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். கற்பில் சிறந்தவள் கண்ணகி என்போம், கோவலனின் காதலி மாதவியும் தானே. இப்போது சிலப்பதிகாரம் படிச்சிருந்தீங்கன்னா, இல்லை இதை பற்றின கதை எங்கேயாவது நீங்கள் க்ராஸ் பண்ணி வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கோவலனும் கண்ணகியும் தான் ஆக்சுவலான கணவன் மனைவி, தலைவன் தலைவி. ஆனால் கோவலன் அவருக்கு கல்யாணம் ஆகி இருக்கும்போதே மாதவி அப்படின்ற ஒருத்தங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பார். சரியா, இப்போ நம்ம என்ன சொல்லிகிட்ருக்கோம், இந்த ஜென்ரேஷன்னு இல்லை, ஒரு ஜென்ரலாக கண்ணகி தான் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. கற்போடு இருக்கிறப்ப கண்ணகி என்னதான் புருஷன் தப்பு பண்ணியிருந்தாலும் அவனுக்காக நின்று போராடி மதுரையே எரிச்சிட்டா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சொல்லியிருக்கோம். நான் அந்த கண்ணகி அந்த கோவலனுக்காக ஈவந்தோ அவன் பிட்ரே பண்ணியிருந்தாலுமே அவள் எவ்வளோ பண்ணியிருக்கா. ஆனாலுமே கோவலன் என்ன பண்ணியிருக்கான், இன்னொரு பொண்ணை தேடி தான் போயிருக்கான். இதில் எங்கே போச்சு உங்களோட தர்மம்? வெறும் பொண்ணை சார்ந்து தான் இருக்கா உங்களோட தர்மம் அப்படின்ட்டு கொஷின் பண்ணுற மாதிரி தான் இந்த லைன் இருக்கும். அதே மாதிரி செகண்ட் லைன் பார்த்திங்கன்னா, பத்தினி விரதன் ராமன் என்போம், சீதையை காத்தது ராவணனும் தானே. இப்போது ஓகே, பத்தினி விரதன் ராமன்ன்றது ராமனுக்கு சீதை மட்டும்தான். அப்போ இருந்த அந்த நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் ராமனும் சீதையும் மட்டும்தான் ஒருத்தரை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ஒரு கான்செப்டு வந்தது இல்லை. அப்போது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சீதாவை ராவணன் தூக்கிட்டு போயிட்டாங்க, கடத்திட்டு போயிட்டாங்க. அதில் ராவணனுக்கு என்ன இருந்திருக்கும், ஒரு சாபம் இருந்திருக்கும். நீ பண்ணுங்கப்பா, பண்ணுங்க இஷ்டத்துக்கு பண்ணுவாங்க இப்போ தான்.
சரி அதான் இப்போ சீதையை வந்து ராவணன் தூக்கிட்டு போயிருப்பாங்க. ஆனால் ராவணனுக்கு ஒரு சாபம் இருந்திருக்கும். என்னன்னு, விருப்பம் இல்லாமல் நீ எந்த பொண்ணை தொட்டாலும் உன்னோட தலை வெடிச்சிரும். எந்த பொண்ணாக இருந்தாலுமா இல்லை சீதாவாக இருந்தாலுமா சரி, நம்ம வந்து சீதானே போடுவோம். சீதாவோட விருப்பம் இல்லாமல் நீ வந்து சீதாவை தொட்ட அப்படின்னா உன்னோட தலை வெடித்து நீ அங்கேயே செத்துருவ அப்படின்ற ஒரு சாபம் வந்து ராவணனுக்கு இருந்தது. ஆனால் ராவணன் வந்து போரில் தான் செத்தாங்களே தவிர்த்து சீதா கிட்டே இருக்கும்போது சாகலைங்க. தலை வெடித்து சீதா கிட்டே இருக்கும்போது சாகலைன்றதை விட தலை வெடித்து சாகலை. அப்படின்னா தான் இப்போ தலை வெடித்து செத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராமன் வந்து ஊர்க்காரங்கள்லாம் சொல்கிறத நம்பிட்டு சீதாவை வந்து சந்தேகப்படுறதுல ஒரு நியாயம்னு கூட சொல்ல முடியாது. கன்சிடர் பண்ணலாம். ஒரு ஆமாம் அவன் தலை வெடித்து தானே செத்துட்டான், என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நோட்டில் வந்து சீதாவை வந்து அந்த நெருப்புக்குழி இறங்க சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் ராவணனுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமுமே நடக்கலை. அப்போ இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, சீதாவும் ராவணனும் அந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லே இல்லை. அதனால ராவணன் வந்து தலை வெடிக்கலை, சீதாவும் வந்து திரும்பி வந்துட்டாங்களே இங்கே அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும்ல. அது ஊரில் இருக்க எல்லோரும் சொல்கிறாங்கன்றதை கேட்டு உங்களோட ஒய்ஃபை நீங்களே சந்தேகப்பட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா அப்படின்ற அந்த ஒரு ஆதங்கமான கேள்வி இருந்தது மனசுக்குள்ளே. அதே மாதிரி இன்னொரு இது, இப்போ அடுத்தடுத்து நம்ம பார்க்குறது எல்லாமே இலக்கிய கதைகள் தான், சரியா? அடுத்தது என்னென்னா, ஒருவனுக்கு ஒருத்தி தர்மம் என்போம், பாண்டவர்கள் பதியானது பாஞ்சால நெருப்பு தானே. இப்போது இந்த ராமர் சீதா கதையில் நம்ம பார்க்கும்போது ஒருத்தரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப புனிதமாக பேசியிருப்பாங்க. ஆனால் அதே மகாபாரதம் அங்கே போனீங்கன்னா மகாபாரதத்தில் பாண்டவர்கள் இருப்பாங்க, கௌரவர்கள் இருப்பாங்க. அதில் பாண்டவர்கள் அந்த 5 பேர் இருப்பாங்கள்ல, அந்த 5 பேருக்கான ஒரு மனைவி தான் திரௌபதி தெரியும்ல, பாஞ்சாலி, திரௌபதி, அந்த மாதிரி அவங்களுக்கு பற்பல பெயர்கள் இருக்குது. அப்படி அதே இங்கே கௌரவர்களில் இங்கே துரியோதனன் பார்த்திங்கன்னா இவங்க 2 பேருமே எனிமீஸ், பேசிக்காக எனிமீஸ். இங்கே 5 பேர் இருப்பாங்க, இங்கே 100 பேர் இருப்பாங்க. இந்த 5 பேருக்கு ஒரு ஒய்ஃப், சரியா? அவங்க தான் பாஞ்சாலி. இங்கே இந்த 100 பேர் இருந்தாலுமே இதில் ஃபஸ்ட்டு ஆள் வந்து துரியோதனனோட மனைவி வந்து ஒரே ஒருத்தங்க பானுமதி, சரியா? இது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியல. மேபி மகாபாரதம் ரொம்ப ஊறி போய் அதையே நிறையா அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். அதுதான் இப்போது ஒருவனுக்கு ஒருத்தி தான் தர்மம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு வந்திருக்கீங்க. ஆனால் இங்கே 5 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அதை வந்து ஒரு புனிதத்துவமாக அந்த பொண்ணை வந்து நான் ஹோலிஸ்டிக்காக வந்து காட்டுறேன், அது தப்பு சொல்லலை. அந்த பொண்ணை ஹோலிஸ்டிக்காக காட்டுறது அது தப்புன்னு சொல்லலை. இப்போது நீங்கள் 5 பேருமா சேர்ந்து தானே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. அது எந்த வகையில் தர்மமாகும்? இப்போது ஒருத்தர் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கும் உங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, அதுக்காக நம்ம வந்து அந்த பொண்ணோட எமோஷன்ஸை கொன்னுட்டு சொல்லிட்டாங்க, அதனால் நான் இதை தான் பண்ணுவேன், நீ அதை அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்றது வந்து எந்த வகையில் உங்களோட தர்மத்தில் வருது அப்படி? இது எதனால் நான் எழுதுனேன்னு தெரியுமா? எனக்கு இப்போ தான் நல்ல மண்டையில் ஞாபகம் வருது. நான் அந்த மகாபாரதம் பார்த்த புதுசில் ஒரு எபிசோடு வரும். என்ன மாதிரினா, அந்த அரசவையில் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ விதுரன் வந்து சொல்லுவார், இந்த மாதிரி தர்மமும் நியாயமும் மனிதனுக்கு மனிதன் வேறுபடும், அந்த மாதிரி. எக்ஸாக்டாக இது டைலாக் இல்லை, பட் கன்வே பண்ண வந்தது இதுதான். ஒருத்தருக்கு ஒருத்தர் தர்மம் மாறும். இப்போ எனக்கு நியாயமாக படுறது உங்களுக்கு தப்புன்னு படும், உங்களுக்கு நியாயமாக படுறது எனக்கு தப்புன்னு படும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு டைலாக் இது. அப்போது இத்தனை நாளாக நமக்கு சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல, நீ இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நடந்துக்கணும், இது தான் உனக்கு நல்லது, இது தான் கரெக்டு, அதெல்லாம் நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க. அது என் பக்கம் இருந்து பார்த்தா தான் தெரியும் அது கரெக்டாக தப்பா அப்படின்ட்டு. இங்கே ஃபஸ்ட்டு இடத்துல என்ன தான் நான் கொட்டி கொடுத்து நான் என்னோடய கணவனை பார்த்துக்கிட்டாலும் அவன் மாதவிக்கிட்ட தான் போய் நின்னான். ஆனால் கடைசியில் நான் தான் அவனுக்காக போராடி அவன் தப்பே பண்ணலை அப்படின்றத நான் நிரூபிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்தது. அதனால் என்னை பத்தினின்னு சொல்லிட்டீங்க, நான் வந்து கணவனுக்காக இவ்வளோ போராடி இருக்கேன் அப்படின்றதுக்காக பத்தினின்னு சொல்லிட்டீங்கன்னு கண்ணகி ஒரு பக்கம். அதே மாதிரி பத்தினி அந்த சீதை ராமன்லேயுமே அந்த மாதிரி தானே.
அவங்க ராவணனுக்கு தலை வெடிக்கவே இல்லை. ஆனால் நீங்கள் சந்தேகப்பட்டிருக்கிறது சீதாவை. இது என்ன நியாயம்? நான் கேட்க வர கேள்வி கரெக்டு தானே? அதே மாதிரி தான் இங்கே இந்த பாண்டவர்களோட கதையிலையுமே ஒருத்தர் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் 5 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. அப்போ நீங்கள் பண்ணால் நியாயம், மற்றவங்க பண்ணால் தப்பா? அப்போ நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க இது மூலமாக அப்படின்னு. அதுதான் கடைசியாக சரி எது தவறுது எதுவும் இல்லை, நம்ம தர்மம்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நான் என்னோடய ஃபஸ்ட்டு காப்பியில் தர்மம்னு தான் இருக்கும். இதோட டாப்பிக்கு பேருமே தர்மம் தான் எது அப்படின்றது மாதிரி வச்சுருந்தேன் நான். அப்போது தர்மம் இதுதான் என்ற முறையும் இல்லை, இதுதான் கரெக்டு, மற்ற நீ என்ன பண்ணாலும் அது தப்பு அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாதுல்ல. எது என்ன எப்படி சொல்கிறது, சரி தப்புன்றது இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி தான், மனுஷனுக்கு மனுஷன் அது மாறிட்டு தான் இருக்கும். நான் ஒரு விஷயம் இந்த டைமில் பண்ணால் சரி, அதே வேறு ஒரு ஆள் அதே விஷயம் வேறு ஒரு ஆள் வேறு டைமில் பண்ணால் அது தப்பாக கூட போய் முடியலாம், அது சொல்ல முடியாது. அதனால் இது சரி தப்புன்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் நம்ம பண்ணுறது இன்னொருத்தவங்களுக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா அது ஒரு பெரிய பாவம், அது ஒரு பெரிய தப்பு. நம்ம என்ன பண்ணியுமே நமக்கு அது பெனிஃபிஷரியாக இல்லைனாலும் பரவாயில்ல, அது இன்னொருத்தவங்களுக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்றது தான் கால் கடிக்குது அப்படின்றத தான் நான் கன்வே பண்ண நினைக்கிறேன். இதுக்கான ரொம்ப பெருசாக நம்ம பேசிட்டோன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. அம்மா கால் கடிச்சிச்சுடா. சரி, இந்த கவிதை பற்றின உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதை கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்ட் கவிதைகள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கு டிஎம் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க, நான் உங்களுக்காக எழுதி தரேன். இப்போ இந்த வீடியோ அவ்வளோதான், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.